வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் விளக்க தொகுப்பில் தி 2026 ஹேண்டா வைரஸ் அவுட்பிரேக் மற்றும் ஒரு மர்மமான மெடிக்கல் மிஸ்ட்ரி பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். மேலும் இந்த விளக்க தொகுப்பின் முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் விளக்க தொகுப்பை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். முதல்ல ஜேபி அப்படிங்கிற 52 வயது நபரை பத்தி பார்ப்போம். இவர் அர்ஜென்டினாக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வராரு. வந்த கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு மூச்சு திணறல், உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்த்து கொட்டி எமர்ஜென்சி ரூமுக்கு வராரு. டாக்டர்ஸ் அவரோட பிளட் ஆக்சிஜன் அளவை செக் பண்ணி பார்க்கறாங்க. அது வெறும் 89% தான் இருக்கு. பொதுவா 90க்கு கீழே போனாலே மூளைக்கு ஆக்சிஜன் பத்தல, உடம்பு மூச்சு திணறுதுன்னு அர்த்தம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி. ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. சிவியர் ஹைப்போடென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம் படு பயங்கரமா குறைஞ்சிடுச்சு. 2 கிட்னியும் டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு. அதை விட கொடுமை என்னன்னா, அவரோட நுரையீரல்ல முழுசா தண்ணி கோத்துக்குச்சு. ஐசியூல சேர்த்த சில மணி நேரத்திலே அவர் உடம்பு ஷாக் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அவரை உயிரோட காப்பாத்த டாக்டர்ஸ் உடனே வென்டிலேட்டரும் டயாலிசிஸ் மிஷினும் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ் முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி, இவரோட நுரையீரல்ல ஏன் தண்ணி கோர்க்கணும்? உடம்புல அதிகப்படியான தண்ணி சேர்ந்து அது வேற வழி இல்லாம நுரையீரலுக்குள்ள புகுந்துடுச்சா? இல்ல நுரையீரல்ல இருக்கிற ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகி ரத்தம் உள்ளே கசிதா? இல்லனா ஏதாவது கடுமையான இன்ஃபெக்ஷன் காரணமா? இதுக்கு விடை கண்டுபிடிக்க டாக்டர்ஸ் ஒரு மெடிக்கல் டிடெக்டிவ் மாதிரி களத்துல இறங்குனாங்க. வழக்கமா நம்ம சந்தேகப்படுற விஷயங்களை ஒவ்வொன்னா செக் பண்ணி கேன்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருக்கு இருமல் கிடையாது, சோ இது சாதாரண நிமோனியா இல்ல. ரெஸ்பிரேட்டரி பாக்டீரியா, வைரஸ் டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ்னு வருது. எந்த ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஹிஸ்டரியும் அவருக்கு இல்ல. இதையெல்லாம் பார்த்தப்போ டாக்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இது வழக்கமான நோய் கிடையாது, உடம்புக்குள்ள ரொம்ப நுட்பமா மறைஞ்சிருக்க ஒரு அரிய வகை கிரிமினலோட வேலை இது. கடைசியா வழக்கத்துக்கு மாறான ஒரு மாலிகுலர் டெஸ்டிங் செஞ்சு பார்த்தப்பதான் அந்த குற்றவாளி யாருன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுதாங்க ஹேண்டா வைரஸ். இது பொதுவா எலிகள் மூலமா பரவுற ரொம்ப அரிதான ஒரு வைரஸ். இதோட ஆபத்து என்னன்னா, இது சாதாரண நிமோனியா மாதிரி இருக்காது. நேரடியா நுரையீரல்ல இருக்கிற ரத்த குழாய்களை ஓட்டையாக்கி கசிய வச்சு நுரையீரல்ல தண்ணியை நிரப்பி மூச்சு திணற வச்சே கொன்னுடும். இந்த வைரஸ் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க. இதோட ஹிஸ்டரி ரொம்ப சுவாரஸ்யமானது. 1951ல் கொரியாவில் ஹாண்டன் நதிக்கரையில் இருந்த ஐக்கிய நாடுகளின் படைகளுக்கு வந்த மர்ம காய்ச்சல்ல இது ஆரம்பிச்சது. அப்புறம் 1993ல் அமெரிக்காவில் ரொம்ப ஹெல்தியான இளம் மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்களை திடீர்னு தாக்கிச்சு. அதை தொடர்ந்து 1995ல் அர்ஜென்டினாவில் ஆண்டீஸ் வைரஸ் அப்படிங்கிற புது வகையா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படியே பயணிச்சு இப்போ 2026ல் நடந்த க்ரூஸ் ஷிப் இன்சிடென்ட் வரைக்கும் இதோட ஆட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஆரம்பத்திலே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இதுதான். இயற்கையோட சங்கிலி தொடர் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. 1993ல் அமெரிக்காவில் இந்த ஹேண்டா வைரஸ் திடீர்னு வெடிச்சு பரவ காரணம் என்ன தெரியுமா? பிலிப்பீன்ஸ் நாட்டில் 1991ல் நடந்த எம்டி பினாட்டுபோ எரிமலை வெடிப்பு தான். என்னது, எரிமலை வெடிப்புக்கும் வைரஸுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? அந்த பிரம்மாண்டமான எரிமலை வெடிப்பால உலகம் முழுக்கவே வெப்பநிலை குறைஞ்சுது. இதனால 1993ல் அமெரிக்காவில் கடுமையான மழையும் வெள்ளமும் வந்துச்சு. செடி கொடிகள்லாம் அதிகமா வளர்ந்ததால வைரஸ் இருந்த எலிகளோட எண்ணிக்கை வழக்கத்தை விட 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. எங்கேயோ நடந்த எரிமலை வெடிப்பு எப்படி எலிகளை பெருக்கி ஒரு வைரஸை உருவாக்குச்சு பாத்தீங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆசியாவில் இருக்கிற ஹண்டா வைரஸ் வகைகள் பொதுவா இரத்தக்கசிவு காய்ச்சலையும் கிட்னி ஃபெயிலியரையும் மட்டும்தான் ஏற்படுத்தும். ஆனா அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருக்கிற வகைகள் ரொம்பவே ஆபத்தானவை. இது நேரடியா இதயம் மற்றும் நுரையீரலை தாக்கி கடுமையான கார்டியோ பல்மனரி ஃபெயிலியரை ஏற்படுத்திடும். அர்ஜென்டினாவுக்கு போயிட்டு வந்தா நம்ம ஜேபிக்கு நுரையீரல்லையும் இதயத்திலும் இவ்ளோ பெரிய பாதிப்பு ஏற்பட இதுதான் காரணம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். அது என்னன்னா, பொதுவா ஹேண்டா வைரஸ் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவாதுன்னு தான் பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 1995ல் அர்ஜென்டினால கண்டுபிடிச்சாங்களே ஆண்டீஸ் வைரஸ், அந்த வகைக்கு மனுஷங்க கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு ஈஸியா பரவுற திறன் இருக்கு. 1996 அப்புறம் 2018ல் நடந்த பரவல்களை டாக்டர்ஸ் செக் பண்ணப்ப பிறந்த நாள் பார்ட்டி, ஏன் இறுதிச் சடங்குகள்ல கூட நெருக்கமா இருந்தவங்களுக்கு இடையில இந்த வைரஸ் ரொம்ப ஈஸியா பரவுனதை கண்டுபிடிச்சு அதிர்ச்சியானாங்க. இப்போ 2026ல் நடந்த அந்த நடுக்கடல் சம்பவத்துக்கு வருவோம். ஆண்டீஸ் வைரஸ் எப்படி ஒரு க்ரூஸ் ஷிப்ல தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். அர்ஜென்டினாவிலிருந்து கிளம்பின அந்த க்ரூஸ் ஷிப்ல ஒரு பயணி திடீர்னு இறந்து போறாரு. அவரோட உடலை சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போகும்போது கூடவே போன அவரோட மனைவியும் சவுத் ஆப்பிரிக்கா ஏர்போர்ட்ல திடீர்னு மயங்கி விழுறாங்க. அதே நேரத்துல கப்பல்ல இருந்து இன்னொரு பயணியும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஐசியூக்கு மாத்தப்படுறாரு. ஏன்
அந்த நோயாளிகளை கவனிச்சுக்கிட்ட கப்பல் டாக்டருக்கே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கடைசியா WHO தலையிட்டு மொத்தம் 7 பேருக்கு இந்த வைரஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பயணிகள் முன்கூட்டியே கப்பல்ல இருந்து இறங்கி பல நாடுகளுக்கு போயிட்டாங்க. இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய பீதியை உருவாக்குச்சு. இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜை தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த விளக்க தொகுப்புகளில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், AI மற்றும் டெக் டாபிக்ஸை பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, கப்பல்ல இருந்து இறங்குனவங்க மூலமா இந்த வைரஸ் நம்ம ஊர்களுக்கும் பரவிடுமோ? மறுபடியும் 2020ல நடந்த மாதிரி ஒரு குளோபல் பேண்டமிக் வரப்போகுதோன்னு நாம பயப்படணுமா? இது நிஜமாவே ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா நாம ஏன் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை சொல்றேன், கேளுங்க. 2020ல வந்த வைரஸ் மாதிரி இது நமக்கு புதுசு கிடையாது. கடந்த 30 வருஷமாவே இதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இது பெரிய அளவுல உருமாற்றம் அடையவும் இல்லை. அது மட்டும் இல்லாம சாதாரண மாஸ்க், கிளவுஸ் யூஸ் பண்ண எந்த டாக்டர்ஸ்க்கும் நர்ஸுக்கும் கடந்த காலங்கள்ல இது பரவவே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல இப்போ ஒரு பேஷண்ட் மூச்சு திணறலோட வந்தா என்னென்ன அறிகுறிகளை பார்க்கணும், எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கணும்னு இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்துக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். நாம பாதுகாப்பா இருக்க டாக்டர் சொல்ற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ரூல்ஸ் இதுதான். 1, உங்க கைகளை 20 செகண்ட்ஸ் தொடர்ந்து 2 தடவை சோப்பு போட்டு நல்லா கழுவுங்க. 2, காய்ச்சலோ இல்ல உடம்பு சரியில்லாத மாதிரியோ தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க, வீட்லயே இருங்க. 3, மூச்சு விடுறதுல கஷ்டம் ஏற்பட்டா 1 நிமிஷம் கூட யோசிக்காம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மட்டும்தான் ஹேண்டா வைரஸ்லேருந்து தப்பிக்க ஒரே சிறந்த வழி. இப்போ மறுபடியும் நம்ம ஜேபியோட கதைக்கே வருவோம். இந்த 40 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குது தெரியுமா? ஐசியூல முழுசா 40 நாட்கள். டாக்டர்ஸ் கொடுத்த அந்த தொடர்ச்சியான சிறப்பான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடந்துச்சு. மெஷின் சப்போர்ட்டோட மூச்சு விட்டுட்டு இருந்த ஜேபியோட நுரையீரல்ல இருந்த தண்ணி முழுசா வெளியேறிடுச்சு. வேலை செய்யாதுன்னு நினைச்ச அவரோட கிட்னிஸ் மறுபடியும் சூப்பரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர் எந்த பாதிப்பும் இல்லாம முழுசா குணமாகி நடந்தே வீட்டுக்கு போனார்னா பாத்துக்கோங்களேன். சரியான நேரத்துல கிடைக்கிற மருத்துவத்தால எதையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜேபியோட கதை ஒரு சிறந்த உதாரணம். இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் விளக்க தொகுப்புகளை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த விளக்க தொகுப்பில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இறுதியாக ஒரு கேள்வி. 1991 நடந்த ஒரு எரிமலை வெடிப்பு எலிகளின் எண்ணிக்கையை மாற்றி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், தற்போதைய பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், எதிர்காலத்தில் இன்னும் என்னென்ன வைரஸ்களை எழுப்பிவிட காத்திருக்கிறது? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த விளக்க தொகுப்பில். வணக்கம்.